ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினிமம் ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட் ஃபார் யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம் விசா அப்ளிகேஷன் இன் 2025. அதாவது நீங்கள் யூகேக்கு போக போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட்டாக போகலாம், இல்லை ஸ்டூடெண்ட் வீசாவில் போக போகிறீங்க, இல்லைனா ஒர்க் வீசாவில் போக போகிறீங்க அப்படின்னா மினிமம் ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த நியூ பாலிசியை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூகேக்கு படிக்கவோ இல்லைனா அங்கே போய் சுற்றி பார்க்கவோ இல்லைனா ஒர்க்குக்காகவோ போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது எல்லாத்தையும் பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது யூகேயில் ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட்ஸ் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கண்ட்ரியோட சேஞ்சிங் எக்கனாமிக் லேண்ட்ஸ்கேப்காகவும், அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிற அப்ளிகன்ஸுக்கு கிளியர் கைட்லைன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காகவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த 2025 அவங்க என்னென்ன கீ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். அதாவது ஸ்டூடெண்ட் வீசாவில் போகிறவங்களுக்கு ஹையர் லிவிங் காஸ்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1334 பவுண்ட்லேருந்து 1400 பவுண்ட் பர் மந்த் இன் லண்டனாக இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு சில வீசா கேட்டகரிஸ்க்கு. இப்போ நீங்கள் ஃபேமிலி வீசாவில் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா இன்கம் கைட்லைன்ஸ் மினிமம் கம்பைன்ட் இன்கம் 29,000 பவுண்ட் ஃபார் பார்ட்னர்ஸ் அண்ட் ஸ்பவுஸ். அதுதான் இப்போ அவங்க கைட்லைனாக கொடுத்துருக்காங்க. வித் நியூ எக்ஸப்ஷன் ஃபார் அப்ளிகன்ஸ் ஹூ குவாலிஃபை அண்டர் ஸ்பெசிஃபிக் டிசபிலிட்டி ஆர் கெரியர் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூகே ஸ்டூடெண்ட் வீசாக்கு என்னென்ன ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது, அதாவது லிவிங் காஸ்ட் அண்ட் டியூஷன் ஃபண்ட் சேர்த்து பார்க்க போகிறோம். செகண்ட் ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் யூகே விசிட் ஆர் டூரிஸ்ட் வீசா, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஃபார் ட்ராவல் பற்றி பார்க்க போகிறோம். தேர்ட் பார்க்க போகிறது ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் யூகே ஒர்க் வீசா. ஸோ மேஜர் கேட்டகரிஸ் என்னென்ன கவர் பண்ணலாம் அப்படின்னா ஸ்கில்டு ஒர்க்கர், குளோபல் டேலண்ட் அண்ட் ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர் வீசா பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபண்ட்ஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் யூகே ஸ்டூடெண்ட் வீசா 2025. இந்த யூகே ஸ்டூடெண்ட் வீசாக்கான ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகன்ஸ் லண்டனில் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1400 பவுண்ட்ஸ் பர் மந்த் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், அதாவது ஃபார் அப் டு 9 months வரைக்கும். while those studying outside London, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லண்டனுக்குள்ளே இல்லை வெளியே படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ காட்டணும் அப்படின்னா 1100 பவுண்ட்ஸ் பர் மந்த் ஃபார் சேம் டியூரேஷன் 9 months வரைக்கும் நீங்கள் காட்டணும். எதுக்காக இந்த அமௌண்ட்டை நீங்கள் காட்டணும் அப்படின்னா நீங்கள் அங்கே படிக்கிற டைமில் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸை உங்களால் கவர் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கு. இந்த லிவிங் காஸ்ட் கூடவே அப்ளிகன்ஸ் டோட்டல் ஃபண்ட்ஸ் அவங்க ஃபஸ்ட் இயர் கோர்ஸ் ஃபீஸ் அதையுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அதாவது உங்களோட லிவிங் காஸ்ட் கூடயே இந்த எல்லா காஸ்ட்டையுமே நீங்கள் 9 months வரைக்கும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் காட்டணும். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபினான்ஷியலாக ப்ரிப்பேர் ஆகணும். எதுக்காக அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸுக்கு அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க ஃபினான்ஷியலாக ப்ரிப்பேர் ஆகணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்வயர்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு அப்ளிகன்ஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் மெயின்டைன்ட் ஃபார் எ கன்சிக்யூட்டிவ் 28 day பீரியட். அதாவது உங்களோட ஸ்டேட்மெண்ட் நாட் மோர் தென் 31 daysக்கு மேலே இருக்கக்கூடாது, அதாவது உங்களோட வீசா அப்ளிகேஷன் டேட்டுக்கு. இது எதுக்காக அப்படின்னா அப்ளிகன்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை பற்றி காட்டுறதுக்காகவும் அது கூடவே அவங்க யூகேயில் போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும். செகண்ட் பார்க்க போகிறது ஃபண்ட்ஸ் ரெக்வயர்மெண்ட் ஃபார் யூகே விசிட் ஆர் டூரிஸ்ட் வீசா. அதாவது யூகே விஐ எந்த
ஸ்பெசிஃபிக்காகவும் எந்த மினிமம் அமௌண்ட் பற்றியும் அவங்க சொல்லலை. அப்ளிகன்ஸால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க ட்ரிப்புக்கு அதை அவங்க காட்டணும். அதாவது அகாமடேஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுறதுக்கு 2025 லோக்கல் எம்பசிஸ் வந்து அப்ளிகண்ட்டோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டியை எக்ஸாமைன் பண்ணுவாங்க. ஸோ பர்டிகுலர்லி ஃபார் எக்ஸ்டெண்டட் ஸ்டேஸ்க்கு. தேர்ட் பார்க்க போகிறது வந்து ஃபண்ட்ஸ் ரெக்வயர்மெண்ட் ஃபார் யூகே ஒர்க் விசா 2025. இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் விசா. இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவில் அப்ளிகன்ஸ் வந்து மஸ்ட் எவ்வளோ காட்டணும் அப்படின்னா 1270 பவுண்ட்ஸ் அவங்க வந்து காட்டணும். எதுக்காக அப்படின்னா அவங்களால சப்போர்ட் பண்ணிக்க முடியும். அன்லஸ் அவங்களோட எம்ப்ளாயர் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணலனாலும் அவங்கள பார்த்துக்க முடியும் அப்படின்னு காட்டணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்க்க போகிறது வந்து குளோபல் டேலண்ட் விசா. ஸோ இந்த குளோபல் டேலண்ட் விசாக்கு எந்த ஸ்பெசிஃபிக் ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட்ஸும் அவங்க வந்து சொல்லலை. பட் அப்ளிகன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் எக்ஸ்பென்சஸை அவங்களால கவர் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். தேர்டு வந்து ஹெல்த் அண்ட் கேர் ஒர்க்கர் விசா எக்ஸம்ப்ட் ஃப்ரம் மினிமம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்வயர்மெண்ட் இஃப் த எம்ப்ளாயர் ஆஃபர்ஸ் ஸ்பான்சர்ஷிப். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சேஞ்சஸ் மேட் ஃபார் 2025 இன் கம்பேரிசன் டு 2024. அதாவது 2024க்கும் 2025க்கும் என்ன ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட்ஸில் வந்து சேஞ்சாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் விசா லிவிங் காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லண்டனில் பர் மந்த் பார்க்கலாம். 2024 வந்து 1334 பவுண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ளஸ் 66 பவுண்ட் ஏற்றி 2025 வந்து 1400 பவுண்ட் வந்து ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து அவுட் சைட் லண்டன் வந்து எவ்வளோ ஆகும் பர் மந்த் அப்படின்னு பார்த்தா 2024 1023 பவுண்ட்ஸ். இப்போ 2025 77 பவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2025 எவ்வளோ அப்படின்னா 1100 பவுண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட் விசா அவுட் சைட் யூகே பற்றி பார்க்கலாம். 2024 வந்து 490 பவுண்ட்ஸ். இப்போது 20 பவுண்ட்ஸ் ஏற்றி 2025 510 பவுண்ட்ஸ் வந்து ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து விசிட் விசா அப் டு 6 months வரைக்கும் விசிட் விசாவில் வரவங்களுக்கு 2024 115 பவுண்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ 2025 5 பவுண்ட்ஸ் ஏற்றி 120 பவுண்ட்ஸாக ஆக்கியிருக்காங்க. லாங் டேர்ம் விசிட் விசா 2 இயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா 2024 400 பவுண்ட்ஸ். இப்போது 20 பவுண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. 2025 420 பவுண்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் விசிட் விசா 5 இயர்ஸ் வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா 2024 வந்து 771 பவுண்ட்ஸாக இருந்திருக்கு. ப்ளஸ் 39 பவுண்ட்ஸ் ஏற்றி 2025 810 பவுண்ட்ஸ் ஆக்கியிருக்காங்க. லாங் டேர்ம் விசிட் விசா 10 இயர்ஸ்க்கு வந்து 2024 963 பவுண்ட்ஸ் இருக்குது. இப்போது 27 பவுண்ட்ஸ் ஏற்றி 2025 990 பவுண்ட்ஸாக ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து யூகே விசா அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீ சார்ஜஸ் இன் 2025. லைட்டாக தான் ஸ்லைட்லி அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் விசிட் விசாவில் போகிறீங்க, ஷார்ட் டேர்மாக 6 months வரைக்கும் ஸ்டே பண்ணுறீங்க, சிங்கிள் இல்லைனா மல்டிபிள் என்ட்ரி அப்படின்னா ஃபீஸ் வந்து $153. நீங்கள் வந்து லாங்கர் டேர்மாக 2 years வரைக்கும் போக போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா $573. லாங்கர் டேர்மில் 5 years வரைக்கும் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா $1023. இப்போ வந்து லாங்கர் டேர்மில் அப் டு 10 years வரைக்கும் அப்படின்னா $1277. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அகடமிக் விசிட்டாக போகிறீங்க, 6 to 12 months வரைக்கும் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா $265 வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, 6 monthsலேருந்து 11 months வரைக்கும் கூட ஆகலாம் அப்படின்னா $265 வரைக்கும் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் யூகே ஃபேமிலி விசா இன் 2025.
ஃபேமிலி வீசா என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸை அவங்களோட ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணுறது தான் இந்த ஃபேமிலி வீசா. அதாவது இது வந்து ஒரு பாத்வே மாதிரி. நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கிடச்சிதுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களோட வீசாவை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். உங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸை பொறுத்து நீங்கள் வீசாவை கூட ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபேமிலி வீசாவோட கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுக்கணும். அது கூடவே உங்களோட ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்ஸை நீங்கள் வந்து மீட் பண்ணணும். அதுதான் வந்து கிரிட்டிக்கலான ஆஸ்பெக்ட்ஸ். எப்படி அப்படின்னா ஒரு அப்ளிகண்ட்டோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து வேரி ஆகும். அதாவது டிபெண்டன்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் படி. இப்போ நம்ம வந்து அப்டேட்டட் ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் 2025 பற்றி பார்க்கலாம். மினிமம் இன்கம் ரெக்குவயர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா அப்ளிகன்ட்ஸ் வந்து அவங்களோட பார்ட்னர் இல்லைனா ஸ்பவுஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்பைன்ட் ஆனுவல் இன்கம்மாக 29,000 பவுண்ட் வந்து காட்டணும். எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியல் த்ரெஷ்ஹோல்டை மீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அடிஷ்னல் இன்கம் ஃபார் சில்ட்ரன். அதாவது 3,800 பவுண்ட் பர் இயர் ஃபார் த ஃபஸ்ட் சைல்டு. நெக்ஸ்ட் வந்து 2,400 பவுண்ட் பர் இயர் ஃபார் ஈச் அடிஷ்னல் சைல்டு ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இன்கம் கேப் ஃபார் சில்ட்ரன். உங்களோட டோட்டல் இன்கம் ஃபார் சில்ட்ரன் 29,000 பவுண்ட்ஸை விட எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ளிகன்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீட் டு ப்ரூவ் தே மீட் த 29,000 பவுண்ட்ஸ் கேப் அப்படின்றத அவங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நான் பார்க்க போகிறது வந்து ரெக்வயர்ட் எவிடன்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயர்ஸ் லெட்டர் ஆர் ப்ரூஃப் ஆஃப் இன்கம். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன் ப்ரூவிங் டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸ், எக்ஸாம்பிள் பர்த் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். இந்த வீடியோவில் நம்ம வந்து மினிமம் ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் யூகே வீசா அப்ளிகேஷன் இன் 2025 அதாவது நியூ பாலிசி பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதாவது யூகே ஸ்டூடெண்ட் வீசாவுக்கு என்ன ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, விசிட் ஆர் டூரிஸ்ட் வீசாவுக்கு என்ன ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் ஒர்க் வீசாவோட ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் 2024 என்ன வீசா ரெக்குவயர்மெண்ட்கான ஃபீஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 2025 வந்து ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற கம்பேரிசனும் பார்த்துருப்போம். அது கூடவே ப்ராசஸிங் ஃபீ சார்ஜஸுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வீசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா ஒர்க் வீசாலாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எங்கே எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நம் நேரம் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.